ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது பாய்ஸ் எஸ் கேம் சேனல். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு லோன் எல்ஃப் டியூவல்ஸ் போட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியோ நம்ம மாஸ்டர் வந்தாச்சு. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ஆனில் வச்சுருக்காங்க. போட்ட வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் தரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஃப்ரெண்டு லெவல் 15 லெவல் 15 மாமா 38. அவர் வர மாமா தான் ப்ரோ. எப்படி இருந்தாலும் மாமா தான் ஜெயிக்க போகிறோம். சரி சும்மா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு மாமா இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமா மாஸ்டரோட அமௌண்ட் வச்சுருக்கோம். போட மட்டும் படிக்கிறான். அங்கே மாஸ்டரோட அமௌண்ட் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா மாஸ்டர் போயிட்டு அடுத்து பெரிய பெரிய வீடியோஸ்னால் பிஆர் ரேங்கில் தாங்க போடுவோம். பிஆர் ரேங்க் ஏன்னா எப்படியோ சிஎஸ் ரேங்க் ஏற்றியாச்சு. அது பிஆர் ரேங்க் தான் ஏற்றணும். பிஆர் ரேங்க் வீடியோஸ்லாம் போடலாம். சரி வாங்க கேம் பிளேயை பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பவர் யூஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு பார்க்குறேன். அதான் தெரியுது. ஓகே அந்த இந்த 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 பாவம் தூக்கி போட்டுடலாம். என்ன தப்பிச்சிட்டான் தெரியுங்க. இப்படி தான் பண்ணுவேன் போட்டு அழுத்து. ஓகே இன்னும் சாவே மாட்டேங்கிறான், உடம்புல அழுத்தணும். சரி வாங்க மாமா எமௌண்ட்டு போடுவான். அவனுக்கு கடுப்பேற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எமௌண்ட்டு போட்டே கடுப்பேற்றுறான். ஆனால் எப்படி இருந்தாலும் மாமா தான் ஜெயிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்சே மாமா தான் ஜெயிச்சிருக்கோம். அடுத்த மேட்சில் நம்ம ஜெயிக்க மாட்டோமா? மாமா தான் ஜெயிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்படி இருந்தாலும் மாமா தான் ஜெயிக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு. சரி சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு கேம் போடலான்டா சொன்னான். சரி நானும் வரேன்டான்னு சொன்னேன். இவனுக்கு இதே கண்ணை வச்சு தான் அடிக்கிறான். P90 எடுக்க மாட்டான் போல். அவனுக்கு P90 பிடிக்காது, அதனால் P90 எடுக்க மாட்டான். சரி அந்த பாம்பு தூக்கி போட்டாச்சு. அவன் வெளியே வந்து ஸ்பீடுக்கு போட்டு சொல்லியாச்சு. ஹாய் அமௌண்ட்டு போடுவோம். ஹாய் பை அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு போட்டு விட்டாச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம தாங்க ஜெயிக்கிறோம். டெசர்டிக்கில் எடுக்கிறோம். வர டெசர்டிக்கில் எடுத்து சாருக்கு தலையை உடச்சி அனுப்பிச்சி விட்றான் வீட்டுக்கு. எப்படி இருந்தாலும் சார் இந்த மேட்ச்சு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம தான் இங்கே ஜெயிக்கிறோம். வி ஆர் ப்ரோ பிளேயர்ஸ். அவெல்லாம் அப்படியே விளாடுன்னு சொல்லுவான். நானே நான் ஜெயிச்சிருவேனே அப்படிங்குவான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஓகே பாவம் கூட ஒழுங்காக போட தெரியல. என்னைய போட சொன்னால் அதுக்கு முன்னாடி போடுறான். சரி அங்கே இருக்கான்னு தெரியுது. ஆமாம் நான் எங்கே இருக்கேன்னே தெரியாத மாதிரி ஆக்டிங் போடுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தலையை உடைச்சாச்சு. திருப்பி ஒரு ஹாய் அமௌண்ட்டு. அப்படி நான் அப்படியே இல்லாத மாதிரியே அப்படியே யாருமே இல்லை இங்கே. எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் வரைஞ்சி போயிட்டீங்க அப்படிங்க மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறான். எதுக்கு இந்த ஆக்டிங் வேறு? இப்போ கூட அதே மாதிரி தான். தெரியுறாங்க. தெரிஞ்சு சிக்கிள் வச்சுட்டு அடிப்போம். வாடா வெளியே வர முடியுதான். பயந்து உள்ளே உட்காந்துக்கிறாரு. சரி நல்லா பக்கத்தில் வருது. ஆமாம் போட்டுச்சு. அதனால் அங்கே வெடிக்காது. சரி இந்த பாம்பை தூக்கி போடுவோம். காணும். அப்போ கண்டிப்பாக கீழே தான் ஓடி வந்துக்கிட்டு இருப்பார் சார். எங்கே பார்த்தீங்களோ ஒரு அடி தலை. அதில் தான் தலை உடஞ்சி போச்சு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேட்ச் வின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணா ஈஸி டு வின்ஸ். இன்னும் என்ன கண்ணு எடுக்கிறான்னு பார்ப்போம். என்னடா சரி வாங்க விடு. அவன் சும்மா எப்படி சர்ப்ரைஸாக என்ன கண்ணு எடுக்கிறான்னு பார்ப்போம். சர்ப்ரைஸ் என்ன கண்ணு எடுக்கிறான்? சரி போட்டு விளாடுவோம். டிங்கி என்ன கண்ணா என்னடா கண்ணு இது? சரி இந்த கண்ணை வச்சுலாம் எனக்கு அடிக்க தெரியாது. நம்ம த்ரோகன் எடுத்துக்கலாம். எறாடி த்ரோகன். அப்போ அங்கே தான் அச்சு போட்டு கட்டையா இங்கே எனக்கே நானே போட்டது தெரியாது. நானே எனக்கு போட்டுக்கிட்டேன்னா சரி வாங்க அங்கே சைடில் போயிடிக்கலாம். எங்கடா போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. நம்ம தான் அடித்து ஜெயிக்கிறோம். எங்கே கண்டிப்பாக அந்த மேலே தான் இருக்கும். அதில் தான் அங்கே போனவன் இங்கே வந்துட்டான். அதில் நான் தலையை உடச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த மேட்ச் நம்ம தான் போய் அடிச்சிருக்கோம். தான் டியூவல்ஸ் கூப்பிட்டு எனக்கு அரவக்கரா நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி நான் இந்த வீடியோ கடைசி வச்சு பார்த்து தேங்க்ஸ். பாய்.